இந்தியாவோட மோஸ்ட் ரெக்கக்னைசபிள் ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னா கண்டிப்பாக பிஜேபி அண்ட் காங்கிரஸை சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த எலெக்ஷனுக்காக ரொம்பவே பிரச்சாரம்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு சர்டன் கிரைட்டீரியாஸில் நிறைய மேனிஃபெஸ்டோஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோவில் அந்த மேனிஃபெஸ்டோஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் லெட்ஸ் கீப் ரோலிங். ஃபர்ஸ்ட் பேன் இந்தியன் கேட்டகரி. இந்த கேட்டகரிக்குள்ள பிஜேபி அண்ட் காங்கிரஸ் என்னென்ன மேனிஃபெஸ்டோஸ் கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஜேபி, இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிஏஏ அண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட், அப்புறமா ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி, அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு 30 மில்லியன் இந்தியன்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஹவுசிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 800 மில்லியன் இந்தியன்ஸுக்கு வந்து ஃப்ரீ ரேஷன் ஃபார் நெக்ஸ்ட் 5 years அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இது பிஜேபியோடது. அண்ட் காங்கிரஸோடது போனீங்கன்னா யூனியன் பிட்வீன் எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அப்புறம் அதர் இண்டிவிஜுவல்ஸ், எங்களுக்குள்ள ஒரு யூனியன் கொண்டு வரேன்றத சொல்லியிருக்காங்க. மினிமம் நேஷனல் வேஜஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கரோட வேஜ் மினிமமாக 400 rupees பர் டே இருக்கணும், அதுவும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டிங்கன்னா 10% கோட்டா, எக்கனாமிக்லி லோவர் கிளாஸ் செஷன் பீப்புள் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து 10% கோட்டா ஜாப்லையும் சரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அதையும் கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஃபர்ஸ்ட் பழைய மாதிரி ஸ்டேட்ஹுட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பேன் இந்தியன் கேட்டகரி. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி உமன். இந்த உமன் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிஜேபியோட பார்க்கலாம். பிஜேபியில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லக்படி டிடி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமுக்குள்ள ரூரல் உமன்ஸ் 3 crore ரூரல் உமன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறாங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சர்வீசஸ் தர போகிறாங்க. அப்புறம் உமன் ரிசர்வேஷன் பில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். இது வந்து பிஜேபியோடது. அண்ட் காங்கிரஸோடது பார்த்தீங்கன்னா 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குல்ல, இந்த 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து 2025 இருந்து உமன்ஸ்க்கே வந்து தர போகிறாங்களாம், அலாட் பண்ணி தர போகிறாங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃப் மகாலட்சுமி ஸ்கீம். இந்த ஸ்கீம் மூலயமா வந்து உங்களுக்கு 1 lakh rupees per year வரையும் போர் இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு தர முடியும். இதை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குங்களா, உமன் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற ஹாஸ்டல், அதை வந்து டபுள் த அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா. இது வந்து உமன் கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் யூத் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஜேபி எடுத்துக்கலாம். பிஜேபி ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேப்பர் லீக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சர்டன் லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதை விட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேக்கன்சிஸ் தான் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ண போகிறாங்களாம். அதை விட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப்ஸ், யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, அவங்களுக்கு வந்து தனி கன்வீனியன்டான ஒரு என்வாயர்மெண்ட்டை வந்து பில்டப் பண்ணி தர போகிறாங்களாம். அதை விட்டிங்கன்னா கிரெடிட் ப்ரோக்ராம்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து பூஸ்டப் பண்ண போகிறாங்க. இது பிஜேபி. அடுத்து காங்கிரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்றதை பற்றி அவங்க கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் ரைட் டு அப்ரென்டைஸ்ஷிப் ஆக்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை விட்டிங்கன்னா 30 lakhs கவர்மெண்ட் வேக்கன்சி சீட்ஸை ஃபில்அப் பண்ண போகிறாங்களாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இந்த கோவிட் டைம்லலாம் வந்து சில பேர் அப்ளை பண்ணி பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாமல் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 time ரிலீஃப் கொண்டு வர போகிறாங்களாம். இது வந்து யூத் கேட்டகரி. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ். இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிஜேபி பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிலிகிரிமேஜ் சென்டருக்கெல்லாம் போகிறாங்களா அவங்களுக்கு வந்து சர்டன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்களாம். அப்புறமா 70 yearsக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து ஃப்ரீ ஹெல்த் கவரேஜ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பிஜேபியோடது. அண்ட் காங்கிரஸோடது பார்த்தீங்கன்னா ரைட் டு பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 அதுபடி அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கா பென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பென்ஷன்ஸை வந்து விடோஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, டிசபிலிட்டி பர்சன்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அரௌண்ட் 1000 per month அந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது ட்ராவல் கன்செஷன் தர போகிறாங்களாம். இது சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டகரி. அடுத்து எஜுகேஷனல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து இருக்கிற எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து லேர்னிங் கரிக்குலம் வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்து எல்லா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதன்படி கிளாஸ் 1 to 12 இவங்க எல்லாருக்குமே எல்லா பப்ளிக் ஸ்கூல்ஸ்க்குமே வந்து
ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை வந்து ரிவைஸ் பண்ணி ரீஇம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் பேஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கனாமிக் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இந்தியாவை வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமிக்கல் கண்ட்ரியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோ இன்ஃப்ளேஷன் லெவல்ஸ், எக்கனாமிக் க்ரோத்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து காங்கிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா அடுத்த 10 இயர்ஸில் இந்தியாவோட ஜிடிபி வேல்யூ வந்து டபுள் த அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்களோட ரைட்ஸையும் சோஷியல் செக்யூரிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சர்டன் லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆஃப் ஃப்ரீ ட்ரேடு அண்ட் ரூலர் பேஸ்டு இன்டர்நேஷ்னல் காமர்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்களாம். அடுத்து ஹெல்த் கேர் பக்கம் வந்தீங்கன்னா பிஜேபி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த எய்ம்ஸு அந்த மாதிரி பெரிய பெரிய நேஷ்னல் இன்ஸ்டியூட்லாம் இருக்குல்ல ஹெல்த் கேருக்கு, அதெல்லாம் அந்த நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் கவரேஜ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு கொடுக்க போகிறாங்களாம். அடுத்து காங்கிரஸ் பக்கம் வந்தீங்கன்னா 25 lakhs வரையுமே கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸுமே வந்து ஃப்ரீ ஹெல்த் கேர் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் பட்ஜெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் செக்யூரிட்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிஜேபியில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இப்போது இந்த மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, அதுக்கு வந்து இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்களாம். அது ஒன்று. அப்புறம் இந்தியன் பார்டர்ஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் மாடர்ன் வெப்பன்ஸு டெக்னாலஜி எல்லாம் உள்ளே கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அக்னிபத் ஸ்கீமை வந்து முதல்ல அபாலிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஷ்யூவிங் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் 1 rank 1 person அந்த கான்செப்ட்லாம் அவ்வளோ கொண்டு வர போகிறாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இதோட அப்பாயிண்டிங் ப்ராசஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ் இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி ஒரு 2 விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க, சேமாக சொல்லியிருந்தாங்க. லைக் எப்படின்னா ஏர் பொல்யூஷனை வந்து இந்தியன் ஏர் பொல்யூஷனை டோட்டலாக டேக்கிள் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸு அது மாதிரிலாம் எடுக்க போகிறோம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் ஃபார்மர்ஸை வந்து பிஜேபி சைடு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் சைடு வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான லீகல் கேரண்டியும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி சைடில் ஹெல்த் அண்ட் கிளீன்லினஸ் ஆஃப் மேஜர் ரிவர்ஸ், அந்த கங்கா, யமுனா அதோட ரிவர்ஸோட க்ளீனை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம், என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணுவோம், க்ளீன் பண்ணி மதர் ஹெல்த்தை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷனை வந்து பெர்மனெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ண போகிறோம். எதுக்குன்னா அந்த அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ஸு, லோன்ஸு, நீட்ஸ்லாம் வருதுல்ல அதை அசஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷனை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோஸ், 2 இந்தியாவோட பிக்கெஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோஸ். எலெக்ஷனில் வின் பண்ணால் இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னென்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் யூடியூப்.